உங்க ஆச்சி இருப்பாங்கல்ல, போட சொல்லு. எனக்கெல்லாம் எந்திரிச்சு வர முடியாது, ரொம்ப குளிரா இருக்குது. கொஞ்ச நேரம் தூங்கிட்டு வரேன். அம்மா அம்மா ப்ளீஸ்மா போட்டு கொடுங்கம்மா, ஆச்சி இல்ல. உங்க அப்பனிங்க வெட்டி அந்த ஹால்ல உட்கார்ந்து தான் இருப்பாப்ல. ஒரு ஆம்லெட் போட்டு தர சொல்லு போ. ஏண்டா உனக்கு ஒரு டைம் தான் சொல்ல முடியும், உங்க அப்பனுக்கு சொல்ற மாதிரி 10 டைம் சொல்ல முடியும். ஒழுங்கு மாதிரி ஓடி போயிரு, இல்ல என்னன்னு எனக்கு தெரியாதாக்கும். வர வர இந்த வீட்ல சோறு கூட கேட்க கூடாதுனா வேற என்னமா கேக்குறது? நீங்க அம்மா தானே, உங்ககிட்ட கேட்காம வேற யார்கிட்ட கேப்ப? ஓ அப்படி வரையா? நான் அம்மா தானே, காலையில குடிக்கிறதுக்கோசம் தண்ணி மோத்திட்டு வந்தேன். மோத்திட்டு வந்தியா? சரி அதான் பரவாயில்ல. காலையில இந்த துணியெல்லாம் கொஞ்சம் காய வச்சிருக்கிறேன், எடுத்துட்டு வாடான்னு கேட்டியா? ஏடா நான் ஒரு வேலை சொன்னா மட்டும் கேக்குறது இல்ல. அப்பெல்லாம் நான் அம்மா மாதிரி உங்களுக்கு கண்ணுக்கு தெரியறது இல்ல, அரக்கி மாதிரி தெரியற. ஆனா சோறுனா மட்டும் என்கிட்ட வந்து கேப்பீங்க. நான் அம்மானு செஞ்சு கொடுக்கணும் இல்ல? தூக்கி போட்டு மிதிச்சிரும், ஓடி போயிரு பேசாம. இதுக்கு மேல இங்க நின்னோம் அம்மா மிதிச்சாலும் மிதிப்பாங்க, போயிரலாம். வடிவேலு மாதிரி நம்ம வாழ்க்கையும் நாரி போய் கிடக்கு. ஐயோ அத்தை, என்னை விட்டு போயிட்டீங்களே அத்தை. அத்தை ஐயோ அத்தை, போயிட்டீங்களா அத்தை? நம்ம நிம்மதியா தூங்காத வீட்ல இருக்கிறவங்களுக்கு தான் பிடிக்கலனா ரோட்ல இருக்கிறவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. அதுக்குள்ள எவ்வளவு மண்டை போட்டானுங்க. எவ காலனிக்குள்ள மண்டை போட்டான்னு தெரியலையே, போய் பாப்போம். சத்தம் மட்டும் தான் அடிச்சு, ரோட்ல எவளையும் காணுமே. பரமசிவம் போறானே, இவங்கிட்ட வேற நான் பேச மாட்டேன். சரி எனக்கு ஈகோலாம் பார்த்துட்டு பேசி வைப்போம். ஏடி பரமசிவண்ணா, பரமசிவண்ணா. இதுக்கு முப்பாத்தா நம்மள கூப்பிடுது, நம்ம கிட்ட பேசாதே. ஏனுங்கண்ணா, காதுல கீதுல செவுட்டு மிஷின் வச்சிருக்கீங்களா? இவ்வளவு நேரம் கூப்பிடுற காதே காதுல போறீங்க. சரியான லொல்லு புடிச்சவ. காதுல எதுக்கு செவுட்டு மிஷின் வைக்கிறாங்க? நீ கூப்பிடுறது நல்லா தான் காது கேக்குது. நீ தான் என்கிட்ட பேச மாட்டியே, அதான் திரும்பி பார்க்கல. என்ன பேச மாட்டேங்கிறீங்க? நான் எதுக்கு பேச மாட்டேன்னு உங்களுக்கு தெரியாதா? வேணாம் வேணாம் வேணாம், இப்ப எதுக்கு அந்த கதையெல்லாம்? சரி என்னன்னு சொல்லுமா விஷயத்த. அதானே, அடி வாங்கின கதையெல்லாம் வெளியே சொன்னோம்னா கேவலமா போயிருமில்ல. சொல்லுமு பார்த்தா விஷயத்த. யாரது காலிக்குள்ள மண்டை போடுது? யாரோ அழுத மாதிரி சவுண்ட் கேடுச்சு. ரோட்ல யாரையுமே காணோம். கோபால் அம்மாதா சீரியஸா இருக்குதுன்னு ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிருக்காங்க. என்னது? கோபாலன் அம்மாவா? காலையில வந்து என்ன சக்கரை வண்டி போச்சு? நல்லா தானே இருந்துச்சு, அதுக்குள்ள என்னாச்சு? அட அவங்க மருமக சோத்துல எலிப்பாசனத்தை கலந்து எலிக்கு வச்சிருக்குது. அது தெரியாம இந்த அம்மா எடுத்து சாப்பிட்டு பிடிச்சாமா. சீரியஸா இருக்குதுன்னு ஆஸ்பத்திரி கொண்டு போயிருக்காங்க. அட போடுங்க, எலி மருந்தையே என்கிட்ட தான் நான் மருமக வந்து வாங்கிட்டு போனா. என்னது? எலி மருந்தையே நீ தான் கொடுத்தியா? இது வெளியே சொல்லிடாத முப்பாத்தா, போலீஸ் புடிச்சிட்டு போயிட போகுது. எலி மருந்து நான் கொடுத்தேன்னு உனக்கு தெரிஞ்சாலே போதுமே, போலீஸ் கிட்ட நீயே போய் சொல்லி கொடுத்துருவியே. எப்பா உஷாரா இருக்கணும்பா. ஏனுங்க, நானும் எலி மருந்து கொடுக்க போறேன். காலையில அந்த அம்மா வந்து சக்கரை வாங்கிட்டு போனாங்க. அப்ப பார்த்தேன் அவங்க மருமக எதுக்கு வந்துச்சு, யாத்தையோ பேசி போயிருச்சு. எலி மருந்து எனக்கு சம்பந்தமே இல்லப்பா. இப்பதான் எலி மருந்து கொடுத்தேன்னு சொல்லிச்சு, அதுக்குள்ள சம்மந்தமே இல்லையா. சரியான கல்லூலி மங்கி. சரி சரி, கோபாலம்மா பாக்குறக்கு ஆஸ்பத்திரி கிளம்பிட்ட. காலனில யாருமே இல்ல, பாத்திரமா பாத்துக்கோ. போங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். எலி மருந்து என்கிட்ட தான் வாங்கினானுங்க, ஐடியாவே என்கிட்ட சொல்லாம போயிட்டான். அவளை மாதிரி பேசாம நம்மளும் மாமியாருக்கு விஷத்தை கலந்து கொடுத்தா எப்படி இருக்கும்? அவளை சீக்கிரமா போக மாட்டேன்டி, உன்னைய விட்டுட்டே. கிழவிக்கு காது பூரா என் மேலதான் இருக்குமாக்கும். மாமா மாமா மாமா, அந்த போனையே பார்த்துட்டு இருக்கீங்களா? கொஞ்சம் என்னை தான் பாருங்க. போன கூட 5 நிமிஷம் பார்க்கலாம், உன்னையெல்லாம் பார்க்கவே முடியாது. விஷயத்த சொல்லு. காமெடி எல்லாம் என்ற நேரமாக்கும். சரிங்க மாமா, சாப்பாடுக்கு ரசம் இருக்குது. நீங்க வேலைக்கு போறீங்களா இல்லையா? வேலைக்கு போறீங்கன்னு சொன்னீங்கன்னா ஒரு ஆம்லெட் போட்டு டிஃபனை கட்டுவேன், இல்லைன்னா அந்த வாடி போய் தூங்குவேன். இன்னைக்கு என்னமோ தெரியல, எனக்கு நேரமே சரியில்லை. தூங்கலான்னு ஓனோம்னா இந்த சஞ்சய் ஒரு பக்கம் வந்து சாவடிக்கிறா. சரி அவளை வெட்டி விட்டு கொஞ்ச நேரம் தூங்கலான்னு பார்த்தோம்னா இந்த காலனில வேற ஒரே டார்ச்சர். இது எல்லாம் சமாளிச்சு தூங்கணும்னா உங்க அம்மா டீ போடுன்னு கூப்பிடுறாங்க. நிம்மதியா தூங்கவே முடியல. இப்ப நீங்க வேலைக்கு போறீங்களா இல்லையா? சீக்கிரமா ஒரு முடிவுக்கு வாங்க, நான் போய் தூங்குவோனே. என்ன வாத்திட்டே இருக்கீங்க? இல்ல மூச்சுடாம பேசிட்டு இருக்கிறியே, மூச்சுடாம ஒரேடியா போயிருவியோன்னு நினைச்சேன். நல்ல வேலை மறுபடியும் பேசிட்டேன். ஏன் மாமா இப்படி மொக்கையா காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க? சீக்கிரமா சொல்லுங்க. அடி ஈரடி, இவ ஒருத்தி ஆபீஸ்ல அந்த மேனேஜர் போனே எடுக்க மாட்டேங்கிறா. அவ எடுத்ததுக்கு அப்புறம் வர சொன்னா தான் போவேன், அப்படி இல்ல வீட்டுல தான் உட்காந்துட்டு இருப்பேன். 5 நிமிஷம் சொல்லிடுறேன். எப்ப எதை கேட்டாலும் எதையாவது ஒன்று சொல்லுங்க, நான் போறேன். இவ வேற இந்த மேனேஜர் போனே எடுக்க மாட்டேங்கிறா. ஹலோ ஹலோ சார், கேக்குதுங்களா? கேக்குதுப்பா.
சொல்லு. சார் வெளியே ரொம்ப மழை பெய்யுது, எங்க வீடு ஃபுல்லா ஒரே தண்ணி சார். எனக்கு இன்னைக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுக்குறீங்களா? இல்லைன்னா லீவாவது கொடுத்துருங்க சார். நான் வடிக்கு வீட்டில் இருப்பேன். தண்ணி வேற முழங்கால் வரைக்கும் இருக்கு. பிள்ளைங்களையும் பொண்டாட்டியும் மாடி மேலே ஏற்றி விட்டுட்டு நின்றுட்டு இருக்கேன் சார். கம்மன் இருடி. சமைக்கிறதா வேணாமா? சீக்கிரம் சொல்லுங்க. இருடி, அவன் இன்னும் ஒரு முடிவுக்கு வரல. சார் லைன்ல இருக்கீங்களா? மிஸ்டர் பஞ்சு, உங்க வீட்டு சைடெல்லாம் ஒரே மழையா இருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஆனா பாருங்க, உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற மிஸ்டர் மாதவன் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. நீங்களும் வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். சார் சார். மாமா சமைக்கணுமா வேணாமா? போடி போ, போய் எதையாவது கட்டி எடுத்துட்டு வா. அவன் தான் வேலைக்கு வர சொல்லிட்டானே, நான் போய் தொலையணும். ஆமா ஆமா, உங்க இஷ்டப்படிலாம் போய் கட்டிடுவாங்களாக்கோ? என்னால முடியாது, ரொம்ப குளிரா இருக்குதே. வெளியே போய் ஏதாவது சாப்பிட்டுக்கோங்க, நான் போய் படுக்கிறேன். அப்ப எதுக்கு நீ சமைச்சு தர்ற மாதிரியே சீனை போட்ட? உன் தொல்லை தாங்க முடியாம தானே அவனுக்கு போனே பண்ணேன். இல்லாட்டி போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு லீவையாவது போட்டிருப்பேன். இவளோட என்ன மிஸ்டர் பஞ்சு, ரொம்ப சோகமா டைப் பண்ணிட்டு இருக்கீங்க. சந்தோஷமா பண்ணுங்க. எந்த வேலை செஞ்சாலும் சந்தோஷமா பண்ணுமாக்கும். சந்தோஷமா? வெயில் அடிக்கும் போதெல்லாம் வீட்டுல வச்சு வேலை வாங்கினியா? நீ நல்லா இருப்பியா? அப்பெல்லாம் உன் கம்பெனிக்கு ஏசி செலவை கம்மி பண்ணணும்னு எங்க வீட்டு ஏசி செலவெல்லாம் கூட்டி விட்ட. இப்ப என்னடானா வீட்டுல உட்காந்து வேலை பார்க்கல நாங்களே கேக்குறோம், ஆபீஸ்க்கு வந்துதான் வேலை பார்க்கணும்னு பேசுறியே. நீங்க எல்லாம் மனுஷனா? இந்த குளிருக்கு எவனாவது இங்க உட்காந்து வேலை பார்ப்பானையா? என்ன பஞ்சு பார்த்துட்டே இருக்கீங்க, பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்களே. நத்திங் சார், ஐ எம் வெரி ஹாப்பி ஹாப்பி ஹாப்பி. எனக்கு தெரியும், நீங்க வீட்டில் உட்காந்து வேலை பார்க்கறத விட ஆஃபீஸ்க்கு வரதான் ஆசைப்படுவீங்க. அதனாலதான் உங்களை ஆஃபீஸ்க்கு வர சொன்னேன். நல்லா வேலை பாருங்க, நான் போய் சூடா பஜ்ஜி சாப்பிட்டுட்டு வந்துடுறேன். வீட்டில் உட்காந்து பஜ்ஜி சாப்பிட வேண்டிய என்ன ஆஃபீஸ்ல உட்காந்து டைப் பண்ண விட்டுட்டானே. இவ இதுக்கு இந்த நேரத்துக்கு ஃபோன் பண்றா? சொல்லுமு பார்த்தா என்ன? ஏங்க உங்களுக்கு விஷயம் தெரியுமா? நம்ம வீட்டு பக்கம் பூரா ஒரே மழைங்க, வீட்டுக்கிட்டலாம் ஒரே தண்ணி. நான் லண்டன்ல இருக்கிறேன், நீ போனை போட்டு நல்லா விசாரி. அடியே, அங்க இருந்து வந்து 5 நிமிஷம் தாண்டி ஆகுது. மழை வருதோ மழை, புதுசா தகவல் சொல்றான். போடி போய் வேலையை பாரு. இந்த மேனேஜர் தான் நம்மளை சாவடிக்கிறானா, வீட்டுல இருக்கிறவனும் நம்மளை கொல்றாளே. என்ன பஞ்சு, வைஃபா ஒரே ஹாப்பியா பேசிட்டு இருக்கிறீங்க போல. இவன் இன்னைக்கு வெறுப்பேத்தனே பேசிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. ஐயோ, நத்திங் சார், நார்மல் தான். என்னவோ போங்க, சீக்கிரம் முடிங்க. பஜ்ஜி சாப்பிட்டுட்டு வந்து வயிற்ற கலக்குது, பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன். இவன் வாடிக்கு பஜ்ஜி தின்னா பாத்ரூம் போறேங்கிறான். நம்மள நிம்மதியா வேலை பார்க்க கூட மாட்டான் போலயே. மறுபடியும் விழா. அடியே, என்னடி பிரச்சனை உனக்கு? மாமா உங்களுக்கு விஷயம் தெரியுமா? ஏன் உங்க அப்பங்க இப்ப மண்டை போட்டானா என்ன? உங்க வாயில நல்ல வார்த்தையே வராதா? எப்ப பாரு எங்க அப்பா ஏதாவது சொல்லிட்டே இருக்கணுமா? ஏற்கனவே இந்த பாலா போன மேனேஜர் என்னை கடுப்பேத்திட்டு இருக்கிறான். நீங்க என்னை கடுப்பேத்தாத மரியாதை விஷயத்த சொல்லு. ஏங்க பிள்ளைங்களுக்குலாம் மழை வருதுல, அதனால 2 நாள் லீவ் விட்டாங்களாமா. நீங்க லீவ் போட்டு வந்தீங்கன்னா நம்ம ஜாலியா எங்க அப்பா வீட்டுக்கு போலாம்ல. உன் அப்பா வீட்டுல என்னடி ஜாலி இருக்குது? ஏனுங்க மாமா, என்ன நோனன்னு போறீங்க? சத்தமா பேசுங்க, காது கேட்கல. இங்க பாரு முப்பாத்தா, அதிகமா வேலை இருக்கு. என்னை வெறுப்பேத்தாத போனை வை. என்ன பஞ்சு போனே பார்த்துட்டு இருக்கீங்க? அது வந்து சார், ஸ்கூலெல்லாம் லீவ் விட்டாங்களாம். என் ஒய்ஃப் என்னையே லீவ் போட்டு வர சொன்னாங்க. அப்படியே மாமனார் ஊருக்கு போயிட்டு 2 நாள் ஜாலியாக இருந்துட்டு வரலான்னு கூப்பிட்டாங்க. அதான் யோசிச்சுட்டு இருக்கேன் சார். ஷோர் ஷோர், போய் என்ஜாய் பண்ணுங்க பஞ்சு. இந்த வயசுல என்ஜாய் பண்ணாம வேற எந்த வயசுல என்ஜாய் பண்ணுவாங்க? நிஜமா வாங்க சார், அப்போ நான் 2 நாள் போயிட்டு வந்துடலாமா? போங்க போங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு ப்ராஜெக்ட் இருக்குதுல்ல, அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டு சாட்டர்டே சண்டே போங்க சார். சாட்டர்டே சண்டே ஆஃபீஸே லீவுங்க சார். அதான் லீவ்ல என்ஜாய் பண்ணுங்க. ஆஃபீஸ் டைம்ல ஆஃபீஸ் ஒர்க் தானே பார்க்கணும். இதுதானப்பா லாஜிக்கு. சார் நான் வேலையே பார்க்குறேன் சார். குட் குட் குட். பஞ்சு எப்பவுமே ரொம்ப ஷார்ப். இவன் என் உயிரை வாங்குற வரைக்கும் ஃபோன் பண்ணிட்டே இருப்பா போலயே. என்னடி உன் பிரச்சனை? மாமா மழை வருது, லீவ் கேட்க சொன்னல. ஏய் வந்த அடிச்சு தோச்சு உங்க அப்பா வீட்டுக்கு அனுப்பிடுவேன். உன்னெல்லாம் ஒரே அடியா டைவர்ஸ் பண்ணிட்டு உங்க அப்பா வீட்டுக்கு போய் இருந்துக்கோடி. நானாவது நிம்மதியா இருப்பேன். வீட்டுல ஓ தொல்லை தாங்க முடியல, ஆபீஸ்க்கு வந்து இந்த ஆள் தொல்லை தாங்க முடியல. கடவுளே, இந்த மேனேஜரையும் இந்த பொண்டாட்டியும் டைவர்ஸ் பண்றதுக்கு சட்டத்துல ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்க.